السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையானவர்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமந்த தோழர்களை பின்பற்றி ஒழுகி வாழ்ந்து வந்த அருமந்த தாபியின்களினுடைய வரலாற்று தொடரிலே சையதுனா முஹம்மது இப்னுல் ஹனஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய வரலாற்று சுருக்கத்தை நாம் இங்கே கவனிக்க இருக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய திருமருமகனார் ஹலீஃபத்துல் முஸ்லிமீன் அஷரத்துல் முபஷ்ஷராவில் கட்டுப்பட்ட சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய புதல்வர் தான் சையதுனா முஹம்மது இப்னுல் ஹனஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமந்த மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய மணி வயிற்றிலே உதித்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை நாம் குறிப்பிடும் பொழுது ஹசன் இப்னு அலியின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுசைன் இப்னு அலியின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று நாம் குறிப்பிடுகிறோம். ஆனால் இங்கே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகனாகிய முஹம்மது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நாம் குறிப்பிடும் பொழுது முஹம்மது இப்னுல் ஹனஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று நாம் குறிப்பிடுகிறோம். அதற்கான காரணத்தை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு முன்பாக ஒரு தகவலை குறிப்பிடுகிறார்கள். சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா முஹம்மது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு காக்கா நானாவா இருக்கிறாங்க, மூத்தவங்களா இருக்கிறாங்க. சையதுனா முஹம்மது ரலியல்லாஹு தஆலா தம்பி. வாழ்ந்து வந்த பிறகு, வளர்ந்து வந்ததற்கு பிறகு ஒரு கட்டத்திலே ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பிள்ளைகள். ஒரு சமயம் ஒரு சின்ன விஷயத்தில் இருவருக்கும் இடையிலே மனவேதனை ஏற்பட்டு போய்விட்டது. ரெண்டு பேருக்கும், ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் சையதுனா முஹம்மது ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இடையிலே மனவேதனை ஏற்பட்ட போது உடனடியாக ஒரு கடிதத்தை எழுதுறாங்க முஹம்மது ரலியல்லாஹு தஆலா அவர்கள். யாருக்கு? சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எழுதுறாங்க. இன்னல்லாஹ ஃபல்லலக அலைய, அல்லாஹு தஆலா என்னை விட உங்களை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். உம்முக்க ஃபாத்திமத்து பிந்தி சையதுனா முஹம்மது இப்னு அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய திருத்தூதர் அவர்களினுடைய மகளாக இருக்கிறாங்க. வ ஜத்துகலி உம்மிக்க ரசூலுல்லாஹி வ ஸஃவத்து ஹல்கிஹி, உங்களுடைய பாட்டனார், உங்க உம்மா வழியில் பாட்டனாரை எடுத்துக்கொண்டால் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் மாத்திரமல்ல, அல்லாஹ்வினுடைய படைப்புகளிலேயே மிக உயர்வானவர்கள். இப்படியெல்லாம் உங்களுக்கு சிறப்பு இருக்கிறது. ஆனா எங்க அம்மாவை எடுத்துக்கொண்டால் உம்மி இம்ராத்துன் பின் பனி ஹனஃபியா, ஹனஃபியா கோத்திரத்தை சார்ந்த ஒரு பொம்பளை தான், அவ்வளவுதான். ஒரு பெரிய தூதருடைய மகள் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் உங்க அம்மா. எங்க அம்மா ஒரு ஹனஃபியா பனு ஹனஃபியா ஹனீஃபா, பனு ஹனீஃபா கோத்திரத்தை சார்ந்த ஒரு பொம்பளை. அதே மாதிரி உங்க பாட்டனார், உம்மா வழியில பாட்டனாரை எடுத்துக்கொண்டால் அவர்கள் உலகத்திலே உண்டான அத்துணை படைப்புகளிலும் மிகச் சிறந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனா எங்க வாப்பா, அம்மாவுடைய வாப்பாவை எடுத்துக்கொண்டால் ஜாபர் இப்னு கைஸ், அவ்வளவுதான். அவங்க ஒரு முஸ்லிம், அவ்வளவுதான் இருக்கிறார்களே தவிர இவ்வளவு பெரிய மாபெரும் பாக்கியத்தை யாராலும் அடைந்து கொள்ள முடியாது. என்னுடைய வாப்பாவை போன்று பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கானோர் ஒன்று சேர்ந்தாலும்
உங்களினுடைய பாட்டனாரை என்னுடைய உம்மாவினுடைய வாப்பா, என்னுடைய உம்மாவினுடைய வாப்பாவை போன்று பல லட்சம் பேர் ஒன்று சேர்ந்தாலும் கூட உங்களினுடைய ஜத்தாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சமும் ஈடாக முடியாது. இப்படி பல சிறப்புகளை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். தந்த இடத்துல இப்ப நம் இருவருக்கும் இடையில சின்ன ஒரு சங்கடம் ஏற்பட்டு போயிருக்கிறது. இந்த நிலையிலே நான் அங்கே வந்தால், நான் உங்க இடத்துல வந்து பொறுப்பு தேர்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன், நான் தான் வரணும். அந்த வகையில எல்லா வகையிலும் நீங்கள் சிறந்தவர்கள். நான் வந்து தேடினால் இந்த பொறுப்பு தேடியவர்களிலே மிக உயர்ந்தவனாக நான் ஆகிவிடுவேன். ஆனா நீங்க என்னிடத்திலே வந்தீர்களே ஆனால் அந்த சிறப்பும் உங்களுக்கே இருக்கும். அந்த வகையிலும் சிறப்பில் குறைந்தவனாக நான் ஆகிவிடுவேன். ஏனெனில் நம்முடைய பாட்டனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, யார் இந்த மாதிரி விஷயங்களிலே முதலாவதாக பணிந்து கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நான் உங்களிடத்திலே வந்தால் நான் உயர்ந்தவனாக ஆகிற இந்த விஷயத்துல, மற்ற விஷயத்துல எல்லா விஷயத்தையும் நீங்க தான் உயர்ந்தவங்க. ஆனால் நீங்கள் என்னிடத்தில் வந்தீர்களே ஆனால் அல்லாஹ் அந்த விஷயத்திலையும் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறான் என்று ஒரு கடிதத்தை எழுதினான். எனவே இந்த சிறப்பும் உங்களுக்காகவே இருக்க வேண்டும். இந்த விஷயத்திலும் நீங்களே அதிகமான சிறப்பை பெற வேண்டும் என்னை விட என்று நான் விரும்புகிறேன் என்ற கடிதம் போய் சேர்ந்ததான் ஹசன் ரலியல்லாஹு உடனே ஓடி வந்துட்டார். இருவருக்கும் இடையிலே நல்ல சந்தோஷம், மன நிறைவும் ஏற்பட்டு மிகவும் ஒற்றுமையாக ஆனார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த அளவிற்கு முஹம்மது இப்னுல் ஹனஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லா காலங்களிலும் அவருடைய வாழ்க்கையினுடைய பிந்திய காலத்துல பார்த்தா எப்பவும் பணிவு தான், எந்த நேரத்திலும் பணிவு. அடுத்தவர்களுக்காக விட்டுக் கொடுப்பது என்பது அவர்களுடைய மன நிறைவான ஒரு செயல். மிகுந்த அறிவாற்றலும் உள்ளவர்களாக ஞானமிக்கவர்களாக இருக்கிறாங்க. இவங்க பிறந்தது சேனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்துல தான் அவங்க என்ன செய்யறாங்க, பிறக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவங்க கேட்டாங்க, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அரஐத இன் உலிதலி வலதும் மின் பஅதிக அஃப உஸம்மீஹி பிஸ்மிக் ஓ கன்னீஹி பிகுன்யத்திக் வகால நாம். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்தா அந்த ஆம்பளை பிள்ளைக்கு உங்களுடைய திருப்பெயரை நான் வைக்கிறதுக்கு உத்தரவு தாரீங்களா? உங்களினுடைய குன்னியத்து பெயராக இருக்கக்கூடிய அபுல் காசிம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க, அபுல் காசிங்கிற பேரை நீங்க வைக்காதீங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா எம் பிள்ளைக்கு வைக்கிறதுக்கு நீங்க உத்தரவு தருகிறீர்களா என்று கேட்கிறார்கள். சில இடங்களில் இப்போது அபுல் காசிம் என்று வைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு வேறு கருத்துக்களை சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குன்னியத்து பெயர் என்ற அடிப்படையில் வைக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் வைப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்ப இல்லை. என்னுடைய குன்னியத்து பெயரை நீங்க வைக்காதீங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. இங்க அலிநாயம் ரலியல்லாஹு என்ன கேட்கிறாங்க, உங்க பெயரையே வைக்கணும், உங்க குன்னியத்து பெயரையே வைக்கணும், அதுக்கு அனுமதி தருகிறீர்களா என்று அவர்கள் கேட்டபோது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நாம் ஆம் வைப்பதற்கு நான் அனுமதி தருகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துனியாவை விட்டு என்ன செஞ்சாங்க, மறைஞ்சிடறாங்க. இறைவனுடைய சமூகம் சேர்ந்து விடுகிறார்கள். ரஃபீக்குல் ஆலாவை அவர்கள் என்ன செய்து கொள்கிறார்கள், அடைந்து கொள்கிறார்கள். அதற்கு பிறகுதான் 6 மாத காலத்திலேயே சையதத்துனா ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன செஞ்சிடறாங்க, வஃபாத் ஆகிடுறாங்க. அப்படி வஃபாத் ஆனதற்கு பிறகு ஹனீஃபா பனு ஹனீஃபா கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணியை கல்யாணம் முடிப்பதற்கு சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள். அந்த கல்யாணமும் நடக்கிறது. அப்படி கல்யாணம் நடந்ததற்கு பிறகு ஒரு குழந்தை பிறக்கிறது. அது ஆண் குழந்தையாக இருந்தது. அதற்கு முஹம்மத் என்ற பெயரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை வைத்து அபுல் காசிம் என்ற குன்னியத்து பெயரை அவங்க என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. ஆனாலும் முஹம்மது இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா என்று சொன்னால் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவளா வர்றாங்க. அதற்கும் இதற்கும் வித்தியாசம் தெரியாமல் போய்விடுமே என்பதற்காக, ஒரு ஃபர்கை காட்டுவதற்காக அன்றைய காலத்தில் இருந்த தோழர்களாகிய சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சொல்லும் பொழுது ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா என்று சொல்லி வந்த அவர்கள் இவர்கள் வேறொரு மனைவியினுடைய பிள்ளை என்பதை காட்டுவதற்காக முஹம்மது இப்னு அலி என்று சொல்லாமல் முஹம்மது இப்னு ஹனஃபியா, ஹனபி கோத்திரத்தை சார்ந்த பெண்ணினுடைய மகள் என்று அவங்க குறிப்பிட்டாங்க. நாளடைவில் அதுவே அவர்களுக்கு பேராம போயிடுச்சு. அதுவே வரலாற்றிலே அப்படித்தான் அவர்கள் அறியப்பட்டிருக்கிறார்கள். முஹம்மது இப்னு ஹனஃபியா என்று அவர்கள் அறியப்பட்டிருக்கிறார்கள். சித்திக் ரலியல்லாஹு